தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பேசுவோம். ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு ஐடியா வரலன்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 10th வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஆகஸ்ட் 10th தான் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா இப்போ வந்து அந்த ப்ரொமோஷன் இல்லை கைண்ட் ஆஃப் படத்தை பற்றின விஷயங்களை வெளியிடுறது ரொம்ப இட்ஸ் டூ ஏர்லி, ரொம்ப சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுற மாதிரி. அதனால தான் நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் கண்டிப்பாக டீசர் வராதுங்க, பட் அமீர் அவர்களுடைய போஸ்ட் மாறி விடுவாங்கன்னு சொல்லி அவங்க அதையும் விடலை. நான் கேள்விப்பட்டது என்னென்னா பிஸ்னஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாலே நம்ம சேனலில் பேசியிருந்தோம். தெலுங்கு ஸ்டேட்ஸில் வந்து 40 to 50 crores பேசிகிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ ஹியூஜ், ஒரு தமிழ் படத்துக்கு அந்த ஸ்டேட்டில் 50 crores அப்படிங்கிறது ஹியூஜ். இதுக்கு மற்ற நடிகர்களுக்கு நடக்காத ஒரு விஷயம். இந்த படத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் ஹிந்தி பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க, ஃபாரின் ரைட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஹிந்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு இமாலய அமௌண்ட், ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இதுக்கு முன்னால் ஒரு தமிழ் படத்துக்கு ஆஃபர் பண்ணாத ப்ரைஸ் அங்கேருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஹிந்தி ரிலீஸ், ஹிந்தி பெல்ட்டில். ஸோ அங்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்டையும் கம்பெனிஸ்டையும் நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. அதனால் இப்போது சம்மந்தமே இல்லாமல் அப்டேட் விட வேணான்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ சன் பிக்சர்ஸ் இதுக்கு முன்னாலே அவங்க ஸ்டைல் வந்து ஜெயிலரப்பே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், படம் ரிலீஸ்க்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் அப்படியே வரிசையாக அப்டேட் விடுவாங்க. ஆனால் கூலிக்கு அந்த மாதிரி கிடையாது. கூலி அப்படி ஒரு ரீஜனல் ஃபிலிமாக நம்ம எடுத்துக்க முடியாது. கூலியை பேன் இண்டியன் ஃபிலிமாக தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. படமும் அப்படி தான் இருக்குது அவங்க. ஸோ ப்ரொமோஷன் அந்த ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ எந்திரனுக்கு எப்படி அவங்க ப்ரொஃபஷ்னலாக பண்ணாங்களோ, இப்போது எப்படி மலேசியாவில் ஆடியோ லான்ச் நடந்துச்சு, அப்புறம் தமிழ்நாட்டிலையும் ஒரு ப்ரொமோஷன் நடந்துச்சு, அப்புறம் தெலுங்கு பக்கம் போனாங்க, சிரஞ்சீவி சாரை கூப்பிட்டாங்க அங்கே, அப்புறம் அமிஜியை கூப்பிட்டாங்க மும்பைக்கு போகும்போது. ஸோ இந்த மாதிரி அஃப்கோர்ஸ் இப்போ ரீசெண்டாக எல்லோரும் பண்ணுறாங்க இல்லையா, புஷ்பா எல்லா படங்களுக்கும் பண்ணுற மாதிரி கூலி திரைப்படத்துக்கும் படக்குழுவினர் தலைவர் முதற்கொண்டு சென்னை, ஹைதராபாத், மும்பைன்னு சொல்லி எல்லா பக்கமும் போய் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. அதுக்கான பிளான் போயிட்டுருக்கு. அதனால் இப்போவே எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டா கையில் ஒன்றுமே இருக்காது இல்லையா. ஸோ அதனால் எதையும் விடாமல், ஒருவேளை அவங்க நினைக்கிறேன் அதாங்க அந்த ஹைப் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க, எல்லாம் பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதை அவங்க ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க போல. பட் இதுதான் ரீசன், அவங்க ஒரு பெரிய ப்ரொமோஷனுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் முன்னாடியே விடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஐடியா. ப்ளஸ் பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் போட்டு காட்டுவாங்க, அந்த சமயத்தில் ப்ரொமோஷனும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்கிறத நான் கேள்விப்பட்டேன். கூலி திரைப்படத்தின் ரிலீஸ்